திவ்யா பார்க்க லட்சுமிகரமாக அமைதியான குணமுடைய பெண். விக்ரம் என்பவனை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டாள். விக்ரம் திவ்யா மீது உயிரையே வைத்திருந்தான். திருமணத்திற்கு பிறகு விக்ரம் தன் சொந்த உழைப்பால் ஒரு அழகான வீட்டை கட்டி மனைவியின் எதிர்காலத்திற்காக ஒரு பெரிய தொகையில் இன்சூரன்ஸும் போட்டிருந்தான். அவனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் திவ்யா தான் உலகம். மாமியார், மாமனார், நாத்தனார் என அனைவரும் திவ்யாவை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நாட்கள் நீட்டிக்கவில்லை. எதிர்பாராத ஒரு சாலை விபத்து விக்ரமின் உயிரையே பறித்து கொண்டது. விக்ரமின் உடலை பார்த்து கதறி அழுத திவ்யாவிற்கு தெரியாது, அவளது கணவனின் உயிர் மட்டும் போகவில்லை, அந்த வீட்டில் அவளுக்கு இருந்த மனைவி என்ற கௌரவமும் மரியாதையும் கூடவே போய்விட்டது என்று. கணவர் இறந்து சில வாரங்கள் கழிந்தன. துக்கம் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. ஆனால் அந்த வீட்டில் திவ்யாவை நடத்தப்படும் விதம் முற்றிலுமாக மாறத் தொடங்கியது. திவ்யா, பொட்டு வைக்காத, இனிமேல் நீ அழகான வண்ண நிறங்களில் ட்ரெஸ் பண்ணக்கூடாது என்று மாமியார் அமுதா கூறியபோது திவ்யாவின் இதயம் நுறுங்கி போனது. விக்ரம் உயிரோடு இருந்தவரை திவ்யா தான் என் செல்ல மருமகள் என்று பெருமையாக சொன்ன அதே மாமியார் தான் இன்று இவன் வந்த நேரம்தான் என் மகனுக்கு இப்படி ஆச்சு என்று பழி சுமத்தினாள். நாத்தனார் பிரியா திவ்யாவை ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக பார்க்க தொடங்கினாள். அண்ணன் இருக்கும்போது ரொம்ப தான் ஆடுனா, இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் என்ற கிண்டல் பேச்சுகள் திவ்யாவின் காதில் விழுந்தன. காலை முதல் இரவு வரை வீட்டின் அனைத்து வேலைகளையும் திவ்யா தான் செய்தாள். ஆனால் அவளுக்கு கிடைத்தது என்னவோ சாப்பாட்டு தட்டில் எஞ்சிய உணவும் ஆளாளுக்கு பேசும் ஏளன பேச்சுகளும் தான். நாட்களும் நகர்ந்தன. ஒரு நாள் மாலை வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். திவ்யா அனைவருக்கும் டீ போட்டு எடுத்துக்கொண்டு வந்தாள். அப்போது மாமனார் துரைராஜ் ஒரு வழக்கறிஞருடன் பேசிக்கொண்டிருந்தார். சார், என் மகன் விக்ரம் தான் இந்த வீட்டை கட்டினான், லோன் கூட கட்டி முடிச்சிட்டான், வீடு விக்ரம் பேரில் இருக்குது, அப்புறம் அவனோட இன்சூரன்ஸ் பணம் இது எல்லாமே எங்கள் பேருக்கு மாறணும், அதுக்கு என்ன வழி என்று மாமனார் கேட்டார். வழக்கறிஞர் அமைதியாக, விக்ரம் திருமணமானவர், இது உங்க வம்ச பூர்வீக வீடும் கிடையாது, இந்த வீடு அவர் திருமணத்திற்கு பிறகு சுய சம்பாத்தியத்தில் வாங்கியது, சட்டப்படி அவரது வீடு மற்றும் இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே அவரோட மனைவி திவ்யாவுக்கு தான் சேரும், அவங்களோட கையெழுத்து இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது என்றார். இதை கேட்டதும் மாமனார் மற்றும் மாமியாரின் முகம் மாறியது. வழக்கறிஞர் சென்றதும் அமுதா திவ்யாவிடம் வந்தாங்க. திவ்யா, இதோ பாரு, விக்ரம் சம்பாதிச்சதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு சொந்தமானது, நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு போய் அந்த சொத்தெல்லாம் எங்கள் பேருக்கு மாற்றி எழுதி கையெழுத்து போடு என்று அதட்டினாள். திவ்யா அமைதியாக, அத்தை, இது விக்ரம் எனக்காகவும் என் எதிர்காலத்துக்காகவும் பார்த்து பண்ணது, அவரோட நினைவாக இருக்கிற இந்த வீட்டை நான் யாருக்கும் எழுதி தர முடியாது என்று உறுதியாக சொன்னாள். என்னடி திமிரா பேசுறியா, இந்த வீட்டில் நீ தங்கியிருக்கணும்னா நாங்கள் சொல்கிறத கேட்டுதான் ஆகணும் என்று கத்தினாங்க மாமியார். அன்று இரவு திவ்யா தன் அறையில் விக்ரமின் புகைப்படத்தை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். நள்ளிரவு ஒரு 12 மணி இருக்கும். தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க திவ்யா சமையலறைக்கு வந்தாள். அப்போது ஹாலில் லேசான வெளிச்சமும் மாமியாரும் நாத்தனாரும் ரகசியமாக பேசும் சத்தமும் கேட்டது. திவ்யா சுவருக்கு பின்னால் நின்று கவனித்தாள். நாத்தனார் பிரியா கேட்டாள், அம்மா, அவ கையெழுத்து போடலைன்னா என்னம்மா பண்ணுறது? மாமியார் அமுதா கொடூரமான புன்னகையோடு சொன்னாள், அவள் கையெழுத்து போடலைன்னா என்ன, நாளைக்கு அவளுக்கு தெரியாமல் அந்த பத்திரங்களில் அவளோட போலி கையெழுத்தை போட்டுடுவோம், அதுக்கப்புறம் இவ வேற ஒருத்தனோட தொடர்பில் இருக்கான்னு பழி போட்டு ஊர் முன்னாடி அவளை அடித்து வீட்டை விட்டு துரத்திடலாம், அப்புறம் இந்த வீடு, இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே நமக்கு தான். இதை கேட்ட திவ்யா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தான் உயிராக நினைத்த இந்த குடும்பமா இப்படி ஒரு சதியை திட்டமிடுகிறது? திவ்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை அது பயத்தினால் வந்த கண்ணீர் அல்ல, கோபத்தினால் வந்த கண்ணீர். மறுநாள் காலை மாமியாரும் நாத்தனாரும் போலியான பத்திரங்களை தயார் செய்து வைத்துக்கொண்டு திவ்யாவை கூப்பிட்டாங்க. திவ்யா, ஒழுங்கா இந்த பேப்பரில் கையெழுத்து போடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று மிரட்டினாங்க மாமியார். திவ்யா நிமிர்ந்து நின்று மாமியாரின் முகத்தை பார்த்தாள். என்ன மிரட்டுறீங்களா அத்தை? நேற்று ராத்திரி நீங்களும் பிரியாவும் சேர்ந்து போட்ட சதித்திட்டம் முழுசையும் நான் என் ஃபோனில் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன் என்று சொல்லி ஃபோனில் உள்ள ஆடியோவை ஆன் செய்தாள். மாமியாரும் நாத்தனாரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். திவ்யா கம்பீரமான குரலில் தொடர்ந்தாள், இது உங்கள் பூர்வீக சொத்தோ இல்லை மாமனாரோட சொத்தோ கிடையாது,
என் புருஷன் விக்ரம் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சொந்த உழைப்பில் வேர்வை சிந்தி கட்டின வீடு இது. அவரோட இன்சூரன்ஸ் பணம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதையெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு விட்டு கொடுக்கணும்? அப்போது வீட்டின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே போலீஸ் அதிகாரிகளும் மகளிர் காவல் நிலைய அதிகாரிகளும் நுழைந்தார்கள். மாமியார் பயந்து போய், திவ்யா என்னடி இது என்று கத்தினாள். நான் ஏற்கனவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்னை நடத்தின விதம், என்ன வீட்டை விட்டு துரத்த போட்ட திட்டம், போலி கையெழுத்து போட பார்த்தது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு என்றாள் திவ்யா. போலீஸ் அதிகாரியும் மாமியாரையும் நாத்தனாரையும் பார்த்து, மருமகளை கொடுமைப்படுத்தினதுக்கும் சொத்துக்காக சதி பண்ணதுக்கும் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், வாங்க ஸ்டேஷனுக்கு என்றார். மாமியார் அமுதா அலறி அடித்து கொண்டு திவ்யாவின் காலில் விழுந்தாள். திவ்யா, எங்களை மன்னிச்சிடுடி, நாங்கள் வீட்டை விட்டு போயிடுறோம், கேஸை வாபஸ் வாங்க என்று கெஞ்சினாங்க. திவ்யா அவளது கையை விலக்கிவிட்டு உறுதியாக சொன்னாள், இந்த வீடு என் கணவர் எனக்காக விட்டுட்டு போனது. இதில் வாழ வேண்டிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்கள் எல்லாரும் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்க. காவல்துறையினர் மாமியார் மற்றும் மாமனார் நாத்தனாரை வீட்டை விட்டு வெளியேற்றி எச்சரித்தும் அனுப்பினார்கள். திவ்யா தன் கணவன் விக்ரமின் புகைப்படத்தை பார்த்து கண்களில் ஒரு புதிய நம்பிக்கையோடு புன்னகைத்தாள். தன் உரிமையும் சுயமரியாதையையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் தன் கணவனின் நினைவுகளோடு அந்த வீட்டில் தலை நிமிர்ந்து நிம்மதியாக வாழத் தொடங்கினாள். கணவனை இழந்த பெண் அனாதை அல்ல. கணவனின் சுய சம்பாத்தியமும் உரிமையும் சட்டப்படி மனைவிக்கே சொந்தம். உறவினர்களை பார்த்து பயந்து ஒதுங்குவதை விட தன் உரிமையை எதிர்த்து போராடுவதே ஒரு பெண்ணுக்கு உண்மையான பாதுகாப்பு. கணவன் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகத்திலும் குடும்பத்திலும் மரியாதை என்றால் அந்த மரியாதை உண்மையானதே இல்லை. கணவனை இழந்த பெண்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் துரோகிகளை எதிர்த்து நிற்கும் புயல்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற உணர்ச்சி பூர்வமான மற்றும் நிஜ வாழ்க்கையோடு தொடர்புடைய கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்மளோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி.